தொடர்கின்றன. நாகப்பட்டினம் பகுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய சுமார் 1,00,000 முட்டைகளை அபே செய்து அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நாகையை அடுத்துள்ள கீழவேலூர் பகுதியில் உள்ள ஒரு பேரூராட்சி மற்றும் 39 பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு தினமும் தமிழக அரசின் சார்பில் சுமார் 10,000 இலவச முட்டைகள் வழங்கப்பட்டு வந்தது. இதன் ஒப்பந்தக்காரராக அதிமுக ஜெயலலிதா பேரவை செயலாளர் சிவா என்பவர் செயல்பட்டு வருகிறார். ஆனால் இவர் கடந்த 10 நாட்களாக 1,00,000 முட்டைகளை பள்ளி குழந்தைகளுக்கு வழங்காமல் வெளியில் விற்று வந்ததாக கூறப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய முட்டைகளை வழங்காமல் ஏமாற்றி வரும் ஒப்பந்தக்காரரான அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி மையங்களுக்கு சென்ற மாதம் 13 முறை முட்டை கொடுக்க வேண்டியிருக்கு. 3 முறை தான் முட்டை வழங்கியிருக்காங்க. பள்ளிகளுக்கு தொடர்ந்து வழங்காமல் இருந்திருக்காங்க. 2 நாள் மட்டும்தான் வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்றாரு, 2 நாள் மட்டும்தான் வழங்கல. அது மேல 1,00,000 முட்டை மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2,00,000 முட்டைக்கு மேல இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கொண்டு போயிருக்காங்க. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எடுத்துட்டு போன முட்டையை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்க்கல. இதுதான் ரிப்போர்ட். பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய அரசின் இலவச முட்டைகளை அதிமுக கட்சி பிரமுகர் அபே செய்து ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரை அடுத்த தாளங்குடா கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் கடலில் தத்தளித்த போது கடலோர காவற்படையினர் அவர்களை மீட்டு கரை சேர்த்தனர். தாளங்குடா கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சேகர், கோவிந்தன், கர்ணன், அன்பு, விஜயன் ஆகிய 5 பேரும் நள்ளிரவில் ஃபைபர் படகு ஒன்றின் மூலம் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் படகின் என்ஜின் பழுதானதால் அவர்கள் நடுக்கடலில் செய்வதை அறியாது தத்தளித்தனர். தகவல் அறிந்த கடலோர காவற்படையினர் மீட்பு படகு மூலம் அங்கு சென்று நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்கள் 5 பேரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். கடந்த மாதம் மேல்நிலை தேர்வெழுதிய தனி தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுகிறது. dge1.tn.nic.in, dge2.tn.nic.in, www.pallikalvi.in ஆகிய இணையதளங்களில் தேர்வு முடிவுகள் நாளை பிற்பகல் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தனி தேர்வர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அவர்கள் தேர்வெழுதிய மையங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து தேர்வெழுதிய தேர்வர்களின் மதிப்பெண் சான்றிதழ்கள் அவர்களது வீட்டு முகவரிக்கு பதிவஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க இறைவனை வேண்டி வருடந்தோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் நடராஜரை வழிபட்டனர். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே டி வெடுகப்பட்டியில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கு எந்த தினத்தில் குழந்தை பிறக்கும் என்பது குறித்து 150 கோடி ரூபாய் அளவிற்கு பந்தயம் கட்டப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா ராய் தற்போது நிறைமாத கர்ப்பமாக உள்ளார். அவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்றும் எந்த தேதியில் பிறக்கும் என்பதும் குறித்தும் அறிய அவரது ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மிகவும் அபூர்வமாக அமையக்கூடிய 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 11ஆம் வருடமான நாளைய தேதியில் பிறக்குமா அல்லது குழந்தைகள் தினமான 14ஆம் தேதி பிறக்குமா என்று அவரது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஐஸ்வர்யா ராய்க்கு குழந்தை எந்த தினத்தில் பிறக்கும் என்பது குறித்து 150 கோடி ரூபாய் அளவிற்கு மேல் அவரது மும்பை ரசிகர்கள் பந்தயம் கட்டியுள்ளனர். மும்பையில் உள்ள 7 ஹில்ஸ் மருத்துவமனையில் குழந்தை பிறப்பிற்காக அனுமதிக்கப்பட உள்ள ஐஸ்வர்யா ராய்க்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவம் முறையில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அவரது கணவர் அபிஷேக் பச்சன் தெரிவித்துள்ளார். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது புத்தி கூர்மையான ஒரு இளைஞர். ஸ்கூட்டர் பழுதுபட்டால் அதனை இரும்பு கடையில் விற்றுவிடுவது நம் வழக்கம்.
ஆனால் இவரோ பழுதான ஸ்கூட்டரின் டயர்களை கழற்றிவிட்டு அதனுடைய சக்கரத்தில் கயிறு கட்டி அதனை கட்டிடப் பொருட்களை 3வது மாடிக்கு ஏற்றும் லிப்டாக பயன்படுத்துகிறார். புத்தி கூர்மையுடன் சிந்தித்தால் எந்த பொருளும் வீணாகாது. துருக்கியில் மீண்டும் நிலநடுக்கம், 7 பேர் பலி, இடிபாடுகளில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் அவதி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.